விஜயண்ணா வீட்டுல பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு, அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டன்ல ரஜினி சார் வீட்டுல போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான்? விஜயண்ணா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா? ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க வாய் தான் சொல்லுச்சு, அவர் கன்னடாக்காரு, அவர் மேல உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்தெடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடையா அவரை கொச்சப்படுத்தீங்களே, அதை மறந்துட்டா போய் நேத்து அவர் வீட்டுல பிச்சை எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? என்ன கேவலமான ஒரு பொழப்பு மிஸ்டர் சீமான் உங்களுது. விஜயண்ணா கிட்ட தப்பிக்கணும்னா ரஜினி சார் காலில் போய் விழுறீங்க, உங்க மேல நான் வந்து வழக்கு கொடுத்த திமுக காலில் போய் விழுறீங்க. உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான். தமிழ்நாடு மக்கள் கிட்ட சொல்றேன்னு, யாரும் சீமான நம்பாதீங்க. நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் உலகத்துக்கே தெரியும். என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகால தூக்கி அனாதையா போட்டிருக்காரு. எங்க அக்கா நடக்க கூட முடியாம பேரலிசிஸ் ஆன மோசமான நிலைமையில இருக்காங்க. அந்த நிலைமையில கூட போன வருஷம் வந்துட்டு நான் 50,000 ரூபாய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு மதுரை செல்வமன்றவனை வச்சு வீடியோஸ் வாங்கின்னு என்னை ராவும் பகலுமா டார்ச்சர் பண்ணி எடுத்தாரு. அதை தாங்க முடியாம தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமா மேடையா பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. யாரும் சீமான சப்போர்ட் பண்ணாதீங்க, ஓகே? தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நான் ஏமாந்த மாதிரி தமிழ்நாடு மக்களை சீமான் கிட்ட ஏமாறதுக்கு நான் விடவே மாட்டேன். இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே. இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம். அவர்கள் விளக்கம் தந்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம். நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது நாங்க 2 பேரும் சங்கினா, அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க சங்கியா சொங்கியா? நீங்க அந்த லுங்கியா அங்கியா? நான் அவரை சந்திச்சது நாங்க 2 பேரும் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களா? நீங்க இப்ப சங்கியா இல்ல ஜிங்கியா? அது பேர் என்ன? இதெல்லாம் என்ன இது ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மடக்கு இல்லை. அதெல்லாம் எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்க உங்க 2 பேரும் உங்க முன்னாடி பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியா ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு, அவ்வளவுதான். அதை போய் அவருக்கு எதிரா இவருக்கு எதிரா ஏன் அவ்வளவு சிறுமைப்படுத்தி ஒன்னு சிந்திக்கிறீங்க? அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரஜினி சாரோட சந்திப்பு நான் ஏன் சந்திச்சேன், எத்தனை நேரம், எவ்வளவு நேரம் சந்திச்செல்லாம் நீங்க போட்டீங்க. நீங்களா ஒன்னு போடுறீங்க. வேற என்ன சொல்றது? சந்திச்சா 2 பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம், பேசியிருப்போம்ல, அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்க உங்க 2 பேரும் உங்க முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியா நேற்று ரஜினி சந்திச்சிருக்கீங்க, அவருடைய ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக இருக்குது சார். கேள்வி கேட்கறதே உங்களுக்கு ஒரு அசிங்கமா தெரியல. நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. நாங்க ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு, அவ்வளவுதான். அதை போய் அவருக்கு எதிரா இவருக்கு எதிரா ஏன் அவ்வளவு சிறுமைப்படுத்தி ஒன்னு சிந்திக்கிறீங்க? அப்படிலாம் யோசிக்காதீங்க. சங்கின்னா நண்பன் இருக்குது. இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது நாங்க 2 பேரும் சங்கினா, அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க இப்படி சங்கியா சொங்கியா? நீங்க அந்த லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறது? என்கிட்ட கேட்டா அப்படி கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்திச்சது நாங்க 2 பேரும் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களா? நீங்க இப்ப சங்கியா இல்ல ஜிங்கியா? அது பேர் என்ன? இதெல்லாம் என்ன இது ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மடக்கு இல்லை. அதெல்லாம் ஏங்க